சங்கட்டமாயிருங்க. இப்படிலாம் வந்து மீடியால, பப்ளிக்லலாம் வந்து பேட் மவுத் எல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஜெலன்ஸ்கி அவர்களே யாரோ தப்பா அட்வைஸ் பண்றாங்க உங்களுக்கு. பாருங்க அப்புறம் வெடப்பாயிரும் அப்படிங்கிறது போல, ஜேடி வான்ஸ் அவர்கள் அமெரிக்காவோட துணை அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, காட்டமா ஒரு விஷயத்த காட்டியிருக்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல. இந்த பேட் மவுத் அப்படிங்கிறது வந்து இது ஒண்ணும் புதுசு இல்ல. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட முன்னாள் அதிபரா இருந்த பைடன் அவர்கள் பயங்கரமான பேட் மவுத் பண்ணியிருக்கிறாரு. இந்த பேட் மவுத் பண்ணி ரெட் கார்டு வாங்கி நம்ம சேனல்ல வந்து கண்டனங்களுக்கு பதிலா ரெட் கார்டு காமிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி ரெட் கார்டு வந்து பண்ணா பேஸ்கெட் நெறைய வாங்கி வச்சுக்கிறாரு பைடன் அவர்கள். சன் ஆஃப் டேஷ் புட்டின் அவர்கள பேச்சாத பேச்சுக்களில ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறார். இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களும் பேசியிருந்தாரு. அது தனி ஒரு பேஸ்கெட் நெறைய ரெட் கார்டு இருக்குது அவருக்கு. புட்டின் அவர்கள பேசினது. அதனால அங்க பேசிட்டு இருந்தாரு. போர் அடிச்சு போச்சு. அதனால இப்ப ட்ரம்ப் அவர்கள் பக்கம் திரும்பிக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அது இந்த டிக்டேட்டரு அப்படிங்கிறதுவெல்லாம் பேசுனதுனால அவரும் கொஞ்சம் காண்டாயி பேசிக்கிறாரு. ஸோ அதனால வாக்குவாதங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. யூரோப்பியன் யூனியனுக்கும், அமெரிக்காவுக்கும் இதனால மாறி, மாறி ரெட் கார்டு காட்ட வேண்டிய நேரங்கள் வந்துருச்சு. கண்டனங்கள் அதுக்கு பதிலா ரெட் கார்டு காட்டிக்கிட்டு இருக்கோம். அதுபோல சூழல் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட பாலிசி என்ன? டெமோக்ரஸி எல்லா பக்கமும் மலர வைக்கிறது. இப்ப மலரணுமா இல்லையா? ஆனாலும் உக்ரைன்ல எலக்ஷன் வச்சே ஆகணும். அது எங்களோட பாலிசி அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் மேல எங்களுக்கு தான் சிவில் வார் இருந்தது. எங்களோட சிவில் வார்ல நாங்க எலக்ஷன் வைக்கலையா? அப்படிங்கிற மாரி நியாயமா கேட்டுருக்கிறாரு. நியாயமான கருத்துக்கள். ஆனா, இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் அந்த முடிவுல இருக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த எலக்ஷன் பாலிசி எல்லாம் பத்தி பேசுறதுக்காக தான் மேபி இங்க வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்குள்ள கெலாக் அவர்கள் போயிருக்கிறாரா? இல்ல என்ன ஏதுங்க தெரியல. அங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அங்க பேசும்போது, இப்ப யூரோப்பியன் யூனியன் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல அலைன் ஆகுறாங்க. அதாவது ஜஸ்ட் பீஸ்ன்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. இப்போ ஜஸ்ட் லாஸ்டிங் பீஸ் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு விதமான பிராண்ட் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது புஷ்பானா ஃப்ளவர்ன்னு நெனச்சியா, புஷ்பானா ஃபயர்டா அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா? இப்போ புஷ்பானா பிராண்டடா அப்படிங்கிற மாறுச்சு இல்லையா? அதே போல தான் இது வந்து வேர்டு வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட். அந்த பிராண்டுக்கு கீழ யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கலாம் ஒரு அணியில இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. எதுக்கு இது மாரி பிராண்ட் பண்றாங்க அப்படிங்கிற போல எது எப்படியோ. இப்ப யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒருமித்த கருத்துக்கள் எடுத்துக்கிறாங்க. மேக்ரான் அவர்கள் இந்த எமர்ஜென்சி மீட்டிங்லாம் கூப்பிட்டு பேசினாங்களே, அப்ப வந்து ஒருமித்த கருத்து எடுத்துக்கிறாங்க. ஆமா, இதுக்கு மேல உக்ரைனுக்கு வந்து என்ன ஆனாலும் உதவி பண்ணலாம். ஆஸ் லாங் ஆஸ் இட் டேக்ஸ் அப்படிங்கிறது திரும்பி இவங்க வந்து டேக்ஸா எடுத்துக்கிறாங்க. அது கூடவே இந்த கௌசிக்கும் வந்திருக்கேன் அப்படிங்கிறது போல கனடா தரப்புல இருந்து கனடாவோட பிரைம் மினிஸ்டர் தற்காலிகமா இருக்கிறார் இல்லையா ட்ரூடோ அவர்கள். நானும் வந்து உள்ளேன் ஐயா, நானும் சப்போர்ட் பண்றேன் உக்ரைனுக்கு அப்படிங்கிற போல அவர் தரப்புல இருந்து வந்துக்கிறாங்க. அது அணிகள் பிரிஞ்சிருச்சு. அது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது செய்யறதுன்னு முடிவாயிருச்சு. ஆனா, அதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி அமல்படுத்துறாங்க அப்படிங்கிறது தானே. பாருங்களேன், அம்புலி கும்புலி ஆகுது, என்னென்னமோ நடக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அணிகள் பிரிஞ்சிருக்கு. யூரோப்பியன் யூனியன் தனியா போய் உக்ரைனுக்கு உதவி ரஷ்யா அண்டை குடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைடு சீனா பக்கம் எட்டி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய டீல வந்து புரோக் பண்றதுக்காக சீனா கிட்ட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. இதனால இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது மலர்ந்துரும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி என்ன காரணம்னு தெரியல. அது மட்டும் இல்லாம சீனா வந்து பாத்தீங்கன்னா, தொழிலதிபர்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு நெகோசியேஷன் ஏதோ ஒண்ணு பேக் டாக்ஸ் போயிட்டு இருந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க சைனாவோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. கூடிய சீக்கிரத்துல சைனாவோட அமெரிக்கா பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப எப்படி அமெரிக்கா வந்து ரஷ்யாவோட பேசுனாங்க, அதே போல அங்க பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இதுக்கு மேல யூரோப்பியன் யூனியன் தொடர்ந்து உக்ரைனுக்கு உதவலாம் அப்படிங்கிறது போல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுவும் லித்துவேனியாலாம் ஒரு ஆக்ஷன் பிளானே எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. ரஷ்யாவோட அசட்ல ஃபோர்ஸ் பண்ணிக்கிறோம்ல. அதெல்லாம் எடு முதல்ல. அப்புறம் பெலரூஸும் சரி, ரஷ்யாவும் சரி. ஏற்றுமதி இறக்குமதி பண்றாங்கல்ல. டாரிஃப் போடுங்க. போடுங்க. அதாவது போர் வரி அப்படிங்கிறதுல போட்டுறலாம். அவங்க எந்த பொருளை கொண்டு வந்து இங்க வித்தாலும் உங்களுக்கு போர் வரி. சோ அந்த வரியை வாங்கி உக்ரைனுக்கு கொடுக்கலாம். பெருமளவுல உதவணுங்க நம்ம உக்ரைனுக்கு. அது மட்டும் கிடையாது. இம்மீடியட்டா 10 பில்லியன் யூரோ வந்து உக்ரைனோட டிஃபென்ஸ் ஏஜென்சிக்கு கொடுங்க. குடுத்தாகணும் அப்படிங்கிற வெறி கொண்டு பேசிக்கிறாரு. அது கூடவே நாட்டோல வந்து உக்ரைனை சேர்த்தி ஆகணும். அது டேபிள் மேலேயே இருக்கணும். அது நெகோசியேஷனுக்கே இல்லை அப்படிங்கல திரும்பியும் லுத்வேனியா ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆக்ஷன் பிளான் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி முடிவுகள் எடுப்பாங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டோட செக்ரட்டரி ஜெனரல் இருக்கிறார் இல்லையா, போன் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த லாஸ்டிங் பீஸ் ஸோ அந்த அணியில வந்து நம்மளால புரிஞ்சுக்கூடிய அந்த பிராண்ட்ல ஸோ அது பேசிட்டு அதான் சொல்லிக்கிறாங்க. அதாவது முதல்லயே அவர் நிறைய சொல்லுவாரு உக்ரைனுக்கு உதவணும் அப்படிங்கிறது போல. இப்ப போன்ல வேற ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ஒரு தெளிவான ஒரு முடிவு வந்திருக்குது. அவருக்கு என்னன்னா
இதுக்கு மேல புட்டின் அவர்கள ஜெயிக்க விடக்கூடாது. கண்டிப்பா நம்ம உக்ரைனை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க வச்சே தீரணும். ஸ்ட்ராங்கான பொசிஷன் நெகோசியேஷன் டேபிள் உட்கார வச்சே ஆகணும். நேட்டோல சேர்த்தியே ஆகணும். இயூல சேர்த்தியே ஆகணும். இது இது வந்து பாத்தீங்கன்னா லுத்வேனியான்னு சொல்லிக்கிறாங்க. இயூல வந்து சீக்கிரமா கொண்டு வந்து சேர்த்தணும் ரேபிடா அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. நான் சொல்ல வரேன். லைனா செய்திகள் பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்ப்போம். ஸோ நேட்டோட செக்ரட்டரி ஜெனரல் கிட்ட பேசியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இமானுவேல் மேக்ரான் அவர்கள்கிட்டயும் யூகே கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க. அந்த ஃபோன் காலோட முடிவுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட்ல சேர்த்துட்டாங்க லாஸ்டிங் பீஸ். இதுல வந்து நம்ம இருக்கணும். அதுதான் யூரோப்பியன் யூனியனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு பாதுகாப்புக்கான உறுதியா இருக்கும் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் யூகேவோட பிரைம் மினிஸ்டரான ஸ்டார்மர் அவர்கள், ரெண்டாவது மேக்ரான் அவர்கள் பிரான்ஸோட அதிபர், ஸோ இவங்க எல்லாருமே பேசி இது போல முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது யூகே வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து 30,000 வீரர்களை பீஸ் ஃபோர்ஸா அனுப்பிச்சா போதுங்க அப்படிங்கும் போல வந்து பாத்தீங்கன்னா யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ யூகே ட்ரூப்ஸ் அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அது யூகேக்கு வந்து பாத்தீங்கன்னா இயூல வந்து உக்ரைனை சேர்த்த போறாங்க. அதுக்கு ரஷ்யா வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் சொல்லல. எக்கனாமிக் யூனியன்ல நீங்க சேர்த்திக்கோங்கப்பா, அதெல்லாம் நாங்க எதுவும் வரல. நேட்டோ அப்படிங்கிற அந்த ராணுவ வலைக்குள்ள உக்ரைனை கொண்டு வராதீங்க, அது எங்களுக்கு த்ரெட் அப்படிங்கிற புட்டின் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ உண்மையாலுமே இப்ப அமெரிக்காக்கு யூரோப்பியன் யூனியனுக்கும் உக்ரைனுக்கு என்ன சண்டை அப்படிங்கறத அமெரிக்காவோட மைக் வால்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிக்கிறாரு. அதாவதுங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எல்லாம் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க, இதெல்லாம் ஓகே தான். ஆனா உண்மையான சிக்கல் உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் உரசல்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, போன வாரம் ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் உக்ரைன்ல வைக்கிறோம். எதுக்கு அக்ரிமெண்ட்ட உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து குரோ பண்ண வைக்கலாம், இயற்கை வளங்கள்லாம் ரெடி பண்ணலாம் உக்ரைன்ல இருந்து அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொபோசல்ல கொண்டு போய் ப்ராஸ்பெக்ட வைக்கிறோம். அது என்னங்க அது அவ்வளோ இதாயிருச்சா? அதுல இருந்து எப்படி வந்து பின்வாங்கி போறாங்க அவங்க? இதெல்லாம் சரி இருக்கா? நாங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க இப்படி பண்ணா எப்படி? ஒண்ணா வளரலாம் தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து பின்வாங்கினாங்கன்னா அப்புறம் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்ஸ் அவர்கள் தரப்பு வந்து தெளிவான ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. இப்போ யூரோப்பியன் யூனியன்ல என்ன செய்யறாங்கன்னா உக்ரைனை இயூல சேர்த்திக்கணும்னு சொல்றாங்க. ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து தெளிவா ஒரு வார்த்தை, அதாவது போன தடவை அவர் பேசும்போதே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். அந்த நியூஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். என்னன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு செக்யூரிட்டி இருக்கு. அதாவது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி இருக்கு. ஏன்னா இப்ப உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இயூல சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இயூல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனை சேர்த்துனதுக்கு அப்புறமா உக்ரைன்ல இருக்கக்கூடிய வளங்களை வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வந்து ஒப்பந்தம் போட்டு அங்கிருந்து இயற்கை வளங்களை எடுத்துக்கலாம். போக்குவரத்து எதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, பார்டர் டாக்ஸ் எதுவும் கிடையாது. எல்லாம் ஒரே நாடுகளை இணைஞ்சிருவாங்க இல்லையா, இயூல எக்கனாமிக் யூனியனா மாறிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எப்படி இருந்தாலும் யூரோப்பியன் யூனியன் செலவு பண்ண காசோ உக்ரைன்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வச்சு எடுத்துக்கலாம். ஆனா நாங்க அப்படியா? எங்களுக்கு என்ன கேரண்டி இருக்குது? அதனாலதான் அவங்க தேர்ட் பார்ட்டி கிட்ட வந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணாலும் வரக்கூடிய லாபங்கள்ல எங்களுக்கு 50% கேட்கிறோம். அது 50%க்கு தானே கேட்கிறோம் அப்படிங்கிற போல இவங்க தரப்பு வந்து நியாயமா தான் இருக்கு. ஏன்னா இதுதான் ட்ரம்ப் அவர்களுக்கும் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து வளங்கள் கிடைச்சிரும், ஆனா அமெரிக்காக்கு அது கிடைக்குமா? அது அவங்களுக்கு என்ன கேரண்டி இருக்கு? அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த காரணத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு முடிவுகள் வருதா, அதாவது உக்ரைனுக்கு எதிர்த்து பேசக்கூடிய முடிவுகள் வருதா அப்படிங்கிற போல இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, 3ஆம் உலகப் போர் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கு, ஆனா என்னோட காலம் அதிபர் காலத்துல அது நடக்காது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ மிக பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒண்ணுக்காக தயாராயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் வந்து நாடக மேடை, இந்த உலகமே நாடக மேடை தானே. இப்ப நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, அது எந்த மாதிரி அரங்கேறி முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்ப வந்து பின்லாண்டோட பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா, இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு சஜஷன் சொல்லிக்கிறார். நம்ம அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்ணியே ஆகணுங்க. அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் கன்வின்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இந்த உக்ரைனுக்கு செஞ்சு அவரு இந்த லாஸ்டிங் பீஸ்க்கு வந்து இந்த டேக்ல வந்திருக்காங்க. இது போல வரும்போது அந்த லாஸ்டிங் பீஸ் டேக்ல வந்து அமெரிக்கா ஆட் ஆயிருவாங்களா இல்ல எப்படி? எனக்கு அவங்க சீனாவோட பாத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம். யூரோப்பியன் யூனியன் இங்க முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்கா போய் அங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது போல நம்ம முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதோட டேக்ல வரப்போகுதா எப்படி என்ன ஏது பேசி முடிச்சுட்டு சரி பாரியா இந்தாப்பா ரஷ்யா இதை நீ வச்சுக்க, இதெல்லாம் நாங்க வச்சுக்கிறோம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து இந்த பிரச்சனையை முடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓரளவுக்கு தகவல்களை இந்த பதில பார்த்திருப்போம்.
இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2வது மகாதேவன் அவர்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. திரும்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.